சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எங்க கம்பெனியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கீங்க. உங்களை நான் விட்டுருவேனா? நீங்க விட மாட்டீங்கப்பா. ஆனா நீங்க பொறுப்புல இருந்து விலகிட்டீங்களே. நீங்க பொறுப்புல இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நான் பொறுப்புல இல்லனா உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேனா? செல்வி, என்னங்க சித்தி? இந்தாங்க. இந்த பணத்தையும் நகையையும் உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க. இன்னும் வேற என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கேளுங்க, சரியா? சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு வேற இடத்துல நான் வேலை வாங்கி கொடுக்கறேன். நல்லதும்மா. வணக்கம் மேடம். வணக்கம் ஆடிட்டர் சார். நான் எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற ரங்கசாமிய உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். அவரை தெரியும்ல? தெரியும் மேடம். நீங்க அவரை வேலைக்கு வச்சுக்கோங்க. மேடம், ரங்கசாமி சார் உங்ககிட்ட வேலை பாக்குறாரு. அவரையும் எதுக்காக என்கிட்ட அனுப்புறீங்க? அது என்ன விஷயம்னு நான் உங்ககிட்ட பர்சனலா அப்புறமா சொல்றேன். இனிமே அவரு உங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கணும். மேடம், ரங்கசாமி தங்கமான மனுஷன். நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க அனுப்பி வைங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கே நீங்க போய் நம்ம ஆடிட்டரை பாருங்க. அவர் ஆபீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி வர்க் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்கப்பா. ரங்கசாமி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. நாங்க வரோம். சரிங்கம்மா. செல்வி, நம்ம ஆடிட்டர் ஆபீஸ்ல ரங்கசாமி வேலை பார்க்கட்டும். நம்ம கம்பெனில இருந்து எல்லா மாசமும் அவருக்கு சம்பளம் போற மாதிரி பாத்துக்கலாம். சரிங்க சித்தி. வாங்கம்மா. போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வர காணுமே. அப்பவே கிளம்பி வரேன் தானே சொன்னா. வந்துட்டா. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா. அத்தை, வா இளமதி. சாரி அத்தை, டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். அதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கிளம்பி வான்னு போன் பண்ணிருந்தீங்களே, என்ன விஷயம் அத்தை? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அத்தை, தயங்காம சொல்லுங்க. எல்லாம் அன்னி விஷயம்தான் இளமதி. அவங்க நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. என்னத்த சொல்றீங்க? அம்மாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க? ராஜேஸ்வரினாலே கம்பீரம்னு எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியிலேயே சிங்கம் மாதிரி வளம் வந்தவங்க, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவங்க அண்ணி இப்போ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. அவங்கள அப்படி ஆக்கி வச்சிருக்கா அந்த சௌந்தர்யா. என்னத்த என்னென்னமோ சொல்றீங்க? வீட்டுல நடக்கிறதான் இளமதி சொல்றேன். எப்படி இருந்த அண்ணி இப்படி ஆயிட்டாங்களேன்னு மனசு பொறுக்காம தான் உனக்கு போன் பண்ணி வர சொன்னேன். வீட்டுல பிரச்சனை வேண்டாம், அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு தான் அண்ணி எல்லா பொறுப்பையும் சௌந்தர்யா கிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிருச்சு. அதனால மொத்த சந்தோஷமும் நிம்மதியும் போயிருச்சு. ஆனா அதெல்லாம் வெளியில காட்டிக்காம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவியா இருந்த சௌந்தர்யா இப்ப ரொம்ப மாறிட்டா. முன்னாடியெல்லாம் ஏன் முன்னாடியும் அம்மா முன்னாடியும் உட்கார கூட மாட்டா. ஆனா இப்ப கெத்தா உட்காந்து கால் மேல கால் போடுறா. RR குரூப் ஆஃப் கம்பெனிஸ உருவாக்கி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, ராப்பகலா உழைச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கூட இருந்து பார்த்தவனா.
ஆனா இன்னைக்கு அண்ணி போட்ட பிச்சையில அவங்க இருந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஆபீஸ்ல அண்ணி போட்டோக்கு போட்டியா அவ போட்டோவை மாட்டியிருக்கா. அது மட்டுமா, ரங்கசாமி சார் அம்மா கூடவே இருந்து கம்பெனிக்காக பாடுபட்டவர், அண்ணியோட விசுவாசி. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை வேலையை விட்டு தூக்கிட்டா. இது நாள் வரைக்கும் பிசினஸ்ல நம்ம கூட நல்லபடியா டிராவல் பண்ணிட்டு இருந்த ராகேஷ் சர்மாவோட பிசினஸ கேன்சல் பண்ணிட்டா. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அம்மா ஏன் தான் அமைதியா இருக்காங்க? உங்க அண்ணன் சூர்யாவோட குடும்ப வாழ்க்கை, குடும்ப கௌரவம், இதுக்காக தான் பொறுமையா போறதா சொல்றாங்க. ஆனா எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? அண்ணன் கேக்கலாம்ல அத்தை. சௌந்தர்யா பண்றது சூர்யாக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க அம்மா கிட்டயும் சொல்லி பார்த்தா, ஆனா அவனையும் உங்க அம்மா பொறுமையா இருக்க சொல்லி அடக்கி வச்சிருக்காங்க. இது இப்படியே போனா எதுல போய் முடியும்னு தெரியல. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உங்க அப்பா அம்மா சௌந்தர்யாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறாங்க. அவளும் கண்ணு முன்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. நடந்தா பாத்துக்கலாம், நீயும் அசால்ட்டா இருந்தா நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்க அத்தை, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் போய் அம்மாவை பார்த்து பேசுறேன். இளமதி, ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்ல. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். வண்டி எடுங்கண்ணா. ராஜேஸ்வரி, உன் மகளையும் மருமகளையும் வச்சு நான் ஆட போற ஆட்டத்துல அம்மா, 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 மதி, வாமதி. அம்மா எங்க? மேல ரூம்ல இருக்காங்களா? அம்மா வீட்ல இல்ல மதி. எங்க போனாங்க? அம்மாவும் செல்வி அக்காவும் அக்கவுண்டன்ட் ரங்கசாமி வீடு வரைக்கும் போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? வர நேரம் தான் மதி. ஆமா, நீ என்ன வந்ததுல இருந்து வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்க? கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிதானே இந்த வீட்ல ஒருத்தவங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. தங்கச்சி, நீ கொஞ்சம் சூடா வந்திருக்க. நீ உட்காரு, உனக்கு ஜில்லுன்னு மோர் கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மாவே வந்துட்டாங்க. அம்மா மதி. மதி, எப்ப வந்த இளமதி? இப்பதான்க்கா வந்தேன். நல்லா இருக்கியா மதி? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. இந்த வீட்ல தான் நீங்க யாருமே நிம்மதி இல்லாம இருக்கீங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இங்க நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் மதி. ஏமா பொய் சொல்றீங்க?